ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்மள சில பேர நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா, இவங்களால மட்டும் எப்புட்றா இதெல்லாம் முடியுது அப்படின்னு நம்மளே யோசிச்சு பார்க்குற அளவுக்கு அவங்க ரொம்ப ஜாலியாவும், அதே சமயத்தில எல்லாருக்குமே டைம் பிரசன்ஸ் குடுத்து, அவங்கள அவங்க லைஃப்ல ஒரு ட்ராவலா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலையாளரா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா வெளியில ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் ஃபேமிலில இருக்கக்கூடிய மெம்பர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப ஆக்டிவாவும், டைம் பிரசன்ஸோடையும் நடந்துக்குவாங்க. அவங்க இந்த டைம எப்படி மேனேஜ் பண்றாங்க? இந்த டைம் எல்லாருக்குமே காமனா ஒரே நேரத்துல தான் இருக்கு. இந்த 24 மணி நேரம் எல்லாருக்குமே பொது தான். ஆனா இவங்களால மட்டும் எப்படி எல்லாத்தையும் டைம் மேனேஜ் பண்ணி, அதே சமயத்துல லைஃப்லயும் குரோ ஆக முடியுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு மேஜரா செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். இது ஒண்ணும் பெரிய முதலாளிகள் மட்டும் தான் பண்ண முடியும். மத்தவங்க நம்மள மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த நேரத்த நம்ம சரியா பயன்படுத்திக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் சீக்கிரமாவே ஒரு ரிச் பெர்சனா வரலாம். அதே சமயத்துல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராவும் வரலாம். இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்றதுக்கு இந்த டயத்தை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த டயத்தை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கிறேன். இந்த 2024வது வருஷம் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பான முறையில் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல நீங்க நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட வாழ்க்கையே ஒரு புதுவிதமா மாத்துறதுக்கு இந்த நேரம் அப்படின்றது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் பாருங்க. எந்த ஒரு டைம் ஸ்னாப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பழக்கங்களும் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவும். நீங்கள் நம்ம சேனலான ஸ்டிக்கி நோட்ஸ் தமிழுக்கு இப்போ தான் முதல்ல வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையே இல்லையா, ஆனால் அதுக்கு உட்கார்றதுக்கு நேரமே இல்லையா அப்படின்னு. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு நாய் பார்த்தீங்கன்னா சும்மாவே சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு என்ன வேலை இருக்குன்னு அதுக்கும் தெரியாது. அதே சமயத்தில் அதுக்கு உட்காரணும்னு தோணாது. அதே மாதிரி நம்ம மனிதர்களில் ஒரு நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யக்கூடாது அப்படின்றது சரியா செய்யாம அன்னைக்கு நாளை பூரா அனாவசியமா வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு நேரம் போயிடுச்சு, என்னால இன்னைக்கு நாளை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க தான் அதிகம். இதை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மேஜரா செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதுதான் ப்ரியாரிட்டி. உங்களோட நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்துறதே ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட நேரத்தை நீங்க எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு நாளுக்கு உங்களோட வேலைகள் என்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணணும். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி நாள்ல நீங்க என்ன மாதிரி வேலைகள் பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 2 வேலைகள்லையும் எது இம்பார்ட்டன்டான ஒர்க்கோ அது முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற அந்த டைமை செட் பண்ணி அந்த வேலையை முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறமா அன்னைக்கு நாளுக்கான எந்த வேலை முக்கியமோ அந்த வேலையை அதுக்கு அடுத்து முடிக்கணும். இப்படி நீங்கள் ஒரு வேலைக்கான நேரத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக ரிமைண்டர் செட் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே முடிச்சுட்டு வரையில உங்களோட வேலைகள் சீக்கிரமாக முடியும். அப்படி இல்லாமல் ஒரே நேரத்தில் 2 வேலை 3 வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட வேலையோட டைமையும் உங்களோட வேலை பளுவையும் அதிகப்படுத்துமே தவிர்த்து குறைக்காது. ஸோ அதனால் உங்களோட ப்ரியாரிட்டியை ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலையை அனுசரிக்க போகும்போது உங்களோட நாள் ப்ரொடக்டிவாக அமைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையோட ப்ரியாரிட்டி நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு நேரத்தை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். நம்மள நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனேயும் நேரத்தை மிச்சப்படுத்துறது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 வேலை 3 வேலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேலை மேலே வேலையை செஞ்சு அவங்களோட பேர்டனை அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நேரத்தை மிச்சப்படுத்துறதாகவும் அவங்களே நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு பேர் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. உங்களோட நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதான் டைம் மேனேஜ்மெண்ட். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நேரத்தில் 2 அல்லது 3 வேலையை செய்கிறதுனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில் 40% உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்றத யாருமே ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வேல்யூவை நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ண போகும்போது 40% அதிகப்படுத்துது. அதே சமயத்தில் உங்களோட நேரத்தையும் அதிகமாக அதை சாப்பிடுது. அதனால் நீங்கள் மல்டி டாஸ்கிங்கை நிப்பாட்டிட்டு சிங்கிள் டாஸ்கில் எப்படி கம்மியான நேரத்தை செலவிடுவது, அதே சமயத்தில் அதிகமான டாஸ்க்ஸை எப்படி ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு நான் இங்கே ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கிள் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணிக்கணும். ஒரு அரை மணி நேரம் டைமர் செட் பண்ணிட்டு ஒரு வேலையை ஆரம்பித்து நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த அரை மணி நேரம் முடியலை உங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இன்கேஸ் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 40 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அந்த 40 நிமிஷத்துக்கு ஒரு டைமரை செட் பண்ணி அந்த வேலையை ரெகுலராக 40 நிமிஷம் பண்ணிக்கிட்டே வாங்க.
அதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது டைம் வந்து 40 நிமிஷம் 38 35 குறைஞ்சிட்டே வரும். அது உங்களுக்கு ரெகுலராக பண்ண போகும்போது 30 நிமிஷத்தில் 40 நிமிஷம் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிடுவீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை பண்ணையில் மற்ற வேலைகளுக்கான கான்சன்ட்ரேஷன் வைக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்னெசரி ப்ரௌசிங் டேப்ஸு இல்லை வேறு ஏதாவது அன்வான்ட் ஒர்க்ஸு ஏதாவது பேரலாக பேக்ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்ன ஒர்க்கு ப்ரியாரிட்டியோ அந்த ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சோஷியல் மீடியா, அதர் நோட்டிஃபிகேஷன், இமெயிலாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணையில் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டைம் வந்து ஜாஸ்தியாகும். அதே சமயத்தில் உங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு செலவிடும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்களோட வேல்யூபிள் டைமை எனக்கு கொஞ்சம் கொடுத்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஒர்த்தபுளாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி நிறைய புது புது வீடியோஸ் நான் எடுத்து போட முடியும். இன்னும் நம்மளில் சில பேர் நான் ப்ராப்பராக தான்ப்பா வேலை பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மல்டி டாஸ்கிங் தான் பண்ண மாட்டேன், சின்ன சின்ன வேலையாக சிங்கிள் வேலையாக தான் பண்ணுவேன், அப்புறம் வந்து எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கண்டிப்பான முறையில் கேட்குது. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சில வேலைகள் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாகவே இருந்திருக்காது. ஆனால் அந்த வேலையில் நீங்கள் வாலண்டியரேஷனாக போய் உட்காந்துருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ ஏதாவது ஒரு நிர்பந்தத்தினால அந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆள்பட்டுருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுனால எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகுறீங்க அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட புரிய வைக்கணும். பொதுவாகவே இப்போ நம்ம என்ன மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவனச்சிதறல்கள், அதை தாண்டி டிமாண்ட்ஸ், எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சில டிமாண்டுகள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி வரக்கூடிய விஷயங்களை நம்ம வந்துட்டு கவனத்தில் கொண்டு வர போகும்போது நம்மளோட ரெகுலர் டைமிங் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட ப்ரொடக்டிவ் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைகளை நீங்கள் எடுத்து செய்கிறத தவிர்க்கணும். இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு முன் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பவுண்டரி அமைச்சுக்கிறணும். அதாவது ஒரு எல்லை கோடுகள், இந்தந்த வேலைகளை என்னால் செய்ய முடியும், இதை தாண்டி வரக்கூடிய வேலைகளை நான் செஞ்ச முடியாது, எனக்கு அது வந்து செய்ய தெரியாது, அதனால் நீங்கள் இதை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு பவுண்டரியை நீங்கள் செட் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது உங்களோட டைம் வந்து என்றைக்குமே உங்கள் கையிலேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நோ சொல்லி பழகணும் தேவையில்லாத வேலைகளுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயம் பவுண்டரி செட் பண்ணி பழகணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா உங்களோட டைம் உங்கள்கிட்டயே இருக்கும். அந்த டைம் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளில் சில சக்ஸஸான பீப்புளோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஒத்து நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில ரொட்டீனான ஒர்க்கை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃபே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் ரொட்டீன் பேசிஸில் தான் அவங்களுக்கு ரன் ஆன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை வந்து அவங்க எப்படி வந்து பில்டு பண்ணுறாங்க, அந்த ரொட்டீன் தான் அவங்களுக்கு அவங்களோட நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்குது. அப்படி நம்ம ஒரு பவர்ஃபுல் ரொட்டீனை எப்படி பில்டு பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு பவர்ஃபுல் ரொட்டீனை நீங்கள் பில்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளானிங் ஒன்று வைக்கணும். நம்ம டெய்லி ஒரு நாளை துவங்க போகும்போதே அந்த நாளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை துவங்கணும். அதையும் தாண்டி அந்த நாளுக்கு வந்து முக்கியமாக பாசிட்டிவான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பாசிட்டிவிட்டி வைப்போட நம்ம வந்து அந்த நாளை துவங்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக பண்ணாலே நம்மளுக்கு அன்னைக்கு நாளுக்கான டைம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் ஆகும். ஒரு நாளை நீங்கள் பாசிட்டிவாக துவங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மொதல் விஷயம் எக்ஸசைஸ், அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் வேக்கப், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 hour அல்லது 1 hour நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு நாள் ஒரு இன்டென்ஷனாகவும் பாசிட்டிவ் வைப்போடையும் கிரியேட் ஆகும். அதையும் தாண்டி உங்களோட மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படி இருக்கையில் உங்களோட நாள் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டும் ஈஸியாகவே கிடச்சிரும். அதுக்கடுத்து உங்களோட நாளை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் யுவர் ஒர்க் பிளாக்ஸ், அதாவது உங்களோட நேரத்தை கரெக்டாக அட்டவணைப்படுத்தணும். அதாவது நீங்கள் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கு நான் மொதல் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஒரு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது மாதிரி ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி அந்த வேலைகளை அந்த டயத்துக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி நீங்கள் பண்ணையில் உங்களோட ரொட்டீனில் இதுவும் வந்து ரெகுலராக ஆட் ஆகிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேவை நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகும்போது அதை ரொம்ப ஹாப்பியாகவும் மைண்ட்ஃபுல்னஸாகவும் வந்து முடிக்கணும். அதுக்கு சிலர் வந்து புக்ஸ் படிப்பாங்க, அப்படி இல்லைன்னா சிலர் அவங்களோட கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சிலர் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பயன்படுத்தி ஆகும். அப்படி நீங்கள் பயன்படுத்த போகும்போது அந்த நாள் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவும் ஃபுல் ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலை, உங்களுக்கான ரெகுலர் ரொட்டீன் ஃபார்மேட் ஒன்று ரெடி ஆயிடும். இந்த ரொட்டீன்ல நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண போகும்போது உங்களுக்கான டைம் ப்ராப்பராக மேனேஜ் ஆயிரும். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி சோஷியல் மீடியா, உங்களோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துலேயுமே உங்களோட நேரம் ப்ராப்பராக ப்ரெசன்ஸ் ஆகும். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் உங்களோட டைமை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது, டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறதை கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலான ஸ்டிக்கி நோட்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும்.